குழம்பு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வடை குழம்பு வைக்க போகிறோம். பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் சொல்லுதுன்னு பாருங்க. இப்போ வடைக்கு ஒரு 8 காஞ்ச வத்தல், ஒரு கொஞ்சம் காலம் பெருஞ்சீரகம் இப்போ போட்டுருதேன். மிக்சரில் போட்டுருதேன். ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு போட்டுருந்தேன். கடலைப்பருப்பு ஒரு 200 கிராம் ஊற வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காலம் போட்டு முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கொருன்னு இருக்குது. இப்போ இந்த பருப்பும் சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. உங்கள் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடுதேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கிறத இந்த மாதிரி நான் சொல்லுதேன். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் ஒரு முறி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். சின்ன முறி தான் தேங்காய். ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் அதோட போட்டு தேங்காவை போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு குழம்புக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு. இப்போ நான் குழம்பு தாளிக்க போகிறேன். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இவ்வளோ கடுகு போட்டால் போதும். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வளர்ந்து தேவையான உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் இப்போ இந்த குழம்புக்கு முருங்கைக்க போட்டுக்கணும். தக்காளி நல்லா வசக்கிட்டு முருங்கைக்க போட்டுக்கலாம். மற்றபடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் புளிக்கரைச்சல் ஊற்றிடலாம். மசாலா நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 150 பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இந்த வடைக்கு சேர்த்து பசைஞ்சிக்கலாம். இந்த அரைச்சி தேங்காய் குழம்புல கட்டிக்கலாம். இப்போ தேவையான தண்ணி ஊற்றி இன்னைக்கு உப்பு போட்டு இப்போ நல்லா குழம்பு கொதிச்சுட்டு அப்புறம் நம்ம வடையை போட்டு அதில் இறக்கிடலாம். இந்த அளவுக்கு தட்டிக்கிடுங்க. நல்லா வடை இப்போ வெந்திட்டு இருக்கு. நல்லா இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம குழம்புல எடுத்து போட்டுடலாம். இப்போ வடை வந்துருச்சு. வடை எடுத்துக்கலாம். இப்போ இந்த வடையை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். நல்லா குழம்புல கொஞ்சம் ஊறி சாப்பிட நல்லா இருக்கும் வடை. நம்மளோட வடை குழம்பு ரெடி. வடை குழம்பு ரெடி ஆயிட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. நன்றி.